லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தான் மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தான் காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழக அரசு ஆளுநரிடம் தான் காலம் தாழ்த்துறாருன்னு ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. திடீர் திருப்பமாக இரவோடு இரவாக ஆளுநர் அந்த வழக்கை விசாரிக்க ஒப்புதல் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நாங்கள் நேரடியாகவே கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி எப்படியும் ஜாமீனில் வெளியே வந்து விடுவார் என்பதை உணர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் செந்தில் பாலாஜியினுடைய பிணையில் வெளிவழுகிற அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காக துடியாய் துடிக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பா உங்களுக்கு அமலாக்கத்துறையினுடைய வழக்கிலேயே குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் அரசு தரப்பில். அப்போது என்ன சொல்லப்பட்டது என்று கேட்டால், குற்றப்பிரிவு நடவடிக்கையை மட்டுமே விசாரித்து அதில் தண்டனை வழங்கினால் கூட அமலாக்கத்துறைக்கு அது பொருந்தாது என்கிற ஒரு செய்தியை ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நீங்க இந்த குற்றப்பிரிவினுடைய வழக்கை அவசரம் காட்டி விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதே மணீஷ் சிசோடியா, அதன் பிறகு ஹேமந்த் சோரன் போன்றவர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துல வழக்கு ட்ரையலுக்கு வரலன்ற காரணத்தை காட்டித்தான் இந்த வழக்கில் இருந்து அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. இத்தனை நாட்களாக கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி அவர்கள் அவருடைய பிணையை ரத்து செய்து கொண்டே வந்தார். பிணை கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை என்ன சொன்னாங்க, பிணை கொடுக்க முடியாதுன்னே சொன்னாங்க, வழக்கு ட்ரையலுக்கு கொண்டு வரலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வில் பிணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று சொன்னவுடன் செந்தில் பாலாஜிக்கு அவசரமாக நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும், உங்களை நாங்க இந்த தேதியில விசாரிக்க போறோம்னு சொன்னாங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், விசாரணையை நாங்கள் துவங்கிவிட்டோம் என்று சொல்லி அவருடைய விடுதலையை காலம் தாழ்த்திட வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்கு. இப்போது திடீரென யாரோ ஒருவர் பாலாஜி என்கிற பெயரில் வருகிறார், உச்ச நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்ததற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறது, செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்காமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறது, ஒரே காரணத்தால் தான் அவருடைய கேஸ ட்ரையலுக்கு கொண்டு வர முடியலன்னு ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இத்தனை நாட்களாக இப்படி ஒரு செய்தியை சொல்லவே இல்லை. யார் இந்த பாலாஜி என்பதும் தெரியாது, ஏதோ திருவண்ணாமலைக்கு அருகில் இருப்பவர் என்று மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன நோக்கம் என்பதும் யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஓகா அவர்கள் ஏன் இதை தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறதுன்னு கேட்கும்போது, தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் மிக தெளிவான அஃபிடவிட்டை உச்ச நீதிமன்றத்துல கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, எங்கள் தரப்பில் இருந்து எந்த விதமான கால தாழ்த்துகிற நடவடிக்கையிலும் தமிழ்நாடு அரசு ஈடுபடவே இல்லை. மாறாக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குற்றப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை எல்லாம் விசாரிப்பதற்கு, அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கு நாங்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி இருக்கின்றோம். ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி இருக்கிற போது ஆளுநர் அதை காலம் தாழ்த்துகிறார், ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் என்கிற உண்மையை நீதிமன்றத்தில் போட்டு உடைத்திருக்கிறார்கள். ஏன் இப்படி ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார் என்கிற கேள்வியை நீதிபதி ஓகா எழுப்பிய 24 மணி நேரத்தில் ஒப்புதலை தருகிறார் ஆளுநர். இதுவரை ஏன் ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை? அதை ஆளுநரிடத்தில் தான் கேட்க வேண்டும். இதற்கு அடுத்த கட்டமாக ஆளுநர் ஒப்புதல் அளித்ததற்கு பிறகு இதே பாலாஜி அந்த வழக்கிலே இன்னொரு கூடுதலான செய்திகளை நீதிமன்றத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வழக்கை 1 வருடத்திற்குள் முடிக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இதற்கு சிறப்பு வழக்கறிஞர் ஒருவரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது. உத்தரவு பிறப்பித்த உடனேயே வாஷிங்டன் தனசேகரன் என்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கறிஞரை தமிழ்நாடு அரசு இந்த வழக்குக்காக நியமிக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து சொன்னதற்கு பிறகு, இந்த வாஷிங்டன் தனசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், எனவே அவரை இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அல்லது இந்த வழக்கை நடத்துவதற்கு வழக்கறிஞராக நியமிக்க கூடாது என்பதையும் பாலாஜி சொல்கிறார். இன்னொன்று, இதை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும்.
வழக்கமாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, வழக்கமான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போதே இந்த வழக்கு வரும் என்று சொன்னால் இது காலம் தாழ்த்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கிற காரணத்தால் சிறப்பு நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் விசாரிக்கப்பட வேண்டும்னு சொல்றார். 3 கோரிக்கையை வைக்கிறார் பாலாஜி. முதல்ல பாலாஜியினுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அது குறித்து விசாரணை நடத்தி ஏன் காலதாமதம் என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு முறையான விளக்கத்தை சொல்லி இருக்கிறது. அடுத்து 3 விஷயங்கள் அவர் சொல்லும் போதுதான் இவருக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது. திட்டமிட்டு பாலாஜி என்பவரை யாரோ பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை காலதாமதப்படுத்திட வேண்டும். அவருடைய பிணை மனுவை ஏற்காமல் செய்திட வேண்டும். ஏற்கனவே விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்காக காத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. நிச்சயமாக தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக வருவதை தவிர வேறு வழியே இல்லை. அவர் வெளியில் வந்தே தீர வேண்டும். வந்ததற்கு பின்னால் அமைச்சராக போகிறார் என்கிற செய்தியை அமெரிக்கா போவதற்கு முன்பாக சூசகமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் முதலமைச்சர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இவர் வைத்த 3 கோரிக்கைகளையும் உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நீதிபதி ஓஹோ அவர்கள் ஏற்கனவே இது சிறப்பு நீதிமன்றம் தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கிற நீதிமன்றம் விசாரிக்கிறது, அதுல ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது என்று முதல் கோரிக்கையை நிராகரித்தார்கள். அடுத்த கோரிக்கையை இந்த வழக்கு அதன் போக்கில் போக வேண்டுமே தவிர இத்தனை நாட்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும், இத்தனை நாட்களுக்குள் இந்த வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்கிற எந்த உத்தரவையும் கீழமை நீதிமன்றங்களுக்கு பிறப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் பல்வேறு வழக்குகளுக்கு அரசு தரப்பில் நியமிக்கப்படுவது என்பது வழமையான நடவடிக்கை தான். அதிலும் நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படி தலையிடும் என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் இப்படி நியமனங்களில் தலையிட வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கு வரும். இது நீதிமன்றத்தினுடைய பணி அல்ல. அரசு எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறதோ, அரசு எந்த கட்சி நடத்துகிறதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் என்பதுதான் வழமையான நடவடிக்கை. எனவே அது தொடரும் என்று 3 கோரிக்கைகளையும் நிராகரித்தது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் எப்படி விசாரிக்கிறது என்பதையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் என்று நீதிபதி ஓஹோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஒரே ஒரு செய்திதான், கீழமை நீதிமன்றம் சில தவறுகளை செய்கிற போது ஏன் இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் செய்கின்றன, இது அமலாக்கத்துறைக்கு சாதகமாக இருக்கிறது, அமலாக்கத்துறைக்கு கீழமை நீதிமன்றங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கின்றனவா என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில காலதாமதப்படுத்திட வேண்டும், செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் விடுதலையை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கண்காணிக்கிறோம் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் விடுதலை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நீதிமன்றமே ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ ஆளுநருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு சர்ச்சை இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுந்துச்சு. இன்னும் வேறொரு ஆளுநரை நியமிக்கலை அப்படின்னாங்க. தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டே இருந்தார் ஆளுநர் ரவி அவர்கள். மீண்டும் தமிழக அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பேச தொடங்கி விட்டதாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பற்றி சொல்கிறாரு, தேசிய கல்வியோடு ஒப்பிடும் பொழுது மாநில கல்வி, தமிழ்நாட்டு கல்வி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பழையபடி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு ரவி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? பழையபடி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற செய்திக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரணையிலேயே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் ரவி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் காலதாமதம் என்று தமிழ்நாடு அரசுக்கு விளக்கம் கேட்டார்கள் அல்லவா நீதிபதிகள். தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கத்தை சொல்லியது, நாங்க ஏற்கனவே அட்வொகேட்லாம் நியமிச்சிட்டோம், ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்யறாருன்னு. இப்ப நீதிமன்றம் செப்டம்பர் மாதம் 2வது வாரத்துக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறது. அன்றைக்கு விசாரணை நடைபெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அன்றைக்கு விசாரணை நடைபெறுகிற போது ஏன் காலதாமதம் செய்தீர்கள் என்று ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இப்ப அதற்கு ஆளுநர் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏன் 8 மாத காலமாக இதை கிடப்பில் வச்சிருந்த, ஏற்கனவே கோப்புகளை எல்லாம் ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கிறார், எந்த கோப்புகளையும் அவர் கையொப்பம் விடுவதில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு தான் நீங்க உடனடியா தமிழ்நாடு முதலமைச்சரோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டணும், தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்து பேசணும்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க.
தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உத்தரவு இல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உத்தரவு ஆளுநருக்கு தான் பிறப்பிக்கப்பட்டது. இப்போ ஆளுநரிடத்துல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிற போது இன்னும் கூடுதல் நெருக்கடியை ஆளுநர் சந்திக்க போகிறார் என்றுதான் நான் இந்த வழக்கில் இருந்து புரிந்து கொள்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து நீங்க கேட்ட கேள்வி பழையபடி தொடங்கி இருக்கிறாரான்னு, தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டி மீண்டும் தன்னுடைய ஆளுநர் பொறுப்பை நீட்டித்துக் கொள்ளலாம் என்கிற முயற்சியில் ரவி இறங்கி இருக்கிறார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், ஏற்கனவே அவருடைய பதவி காலம் முடிவடைந்து விட்டது. இப்ப பாதுகாப்புத்துறையினுடைய ஆலோசகர் கூட வந்து ஆலோசனை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்று 2 தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது. இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஆளுநர் பொறுப்பிலிருந்து உடனடியாக ரவி விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆனால் ரவிக்கு என்ன ஆசை என்றால், மீண்டும் தமிழ்நாட்டிலேயே ஆளுநராக தொடர வேண்டும் என்பதற்காக நான் உங்களுடைய ராஜ விசுவாசிதான், உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை வானலாக புகழ்கிறார். தேசிய கல்விக் கொள்கையினுடைய லட்சணம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ராஜஸ்தான்ல நேஷனல் சிலபஸ்ல படிச்சுட்டு வந்த பசங்க தான் நீட்ல காம்படிஷன்ல நிக்க முடியாம நம்ம ஸ்டேட் சிலபஸ் பசங்க கிட்ட தோல்வி அடைகிற ஒரு சூழலை பாக்குறோம். அதற்காக கொல்லைப்புற வழியாக பேப்பர் எல்லாம் எடுத்து கொடுத்து, இதுதான் கொஸ்டின் பேப்பரு, இதுக்குதான் நீங்க ஆன்சர் ரெடி பண்ணணும்னு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன செய்திகளை எல்லாம் பார்த்தோம். எனவே தேசிய கல்விக் கொள்கை என்பது மாநில கல்விக் கொள்கையை விட எந்த விதத்திலும் மாணவர்களை கூறுதிட்டுகிற ஒரு கல்விக் கொள்கை அல்ல. இன்னொரு செய்தி, நேற்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆளுநர் அவர்கள் என்னோடு வரட்டும், சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுவோம், நூலகங்களுக்கு போய் அந்த மாணவர்கள் பயிற்சி தேர்வுகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நுழைவுத் தேர்வுகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை நேரடியாக அவரே ஆய்வு செய்யட்டும், அவரே மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்கட்டும். பின்னர் மாநில கல்விக் கொள்கை என்பது எத்தகைய பலமானது, எத்தனை அறிவு கூர்மை வாய்ந்தது என்பதை அவரே தெரிந்து கொள்வார்னு ஒரு பகிரங்க சவாலை நேற்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கையை விட 100 விழுக்காடு மாணவர்களை கூறுதிட்டுகிற கல்வியை, கூறுதிட்டுகிற ஒரு கல்வி திட்டத்தை மாநில அரசு தான் வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ரவி மீண்டும் மீண்டும் தன்னுடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசுவதற்கு முயற்சி செய்கிறார். ரவியினுடைய ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் படிப்பதற்காக லண்டன் போயிருக்கிற இந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒருபுறம் ஆளுநர் ரவி அவர்களும், இன்னொரு புறம் ஹெச் ராஜா அவர்களும் தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஹெச் ராஜா சொல்றாரு, இது முருகன் மாநாடு வந்து ஒரு இந்து விரோத மாநாடு அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் வந்து அரசு சார்பில் சுற்றுலா போயிருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் வந்து அண்ணாமலை இல்லாத சூழலை வந்து இவங்க 2 பேரும் தீர்க்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. புதிய கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய கன்வீனராக ஹெச் ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்ட போதே ஒரு நேர்காணலில் நான் சொன்னேன், இனி தினந்தோறும் கண்டென்ட்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு தினம் தினம் புதிய புதிய செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால், ராஜாவை பொறுத்தவரையிலும் சரி, அதே போன்று ஆளுநரை பொறுத்தவரையிலும் சரி, இருவருமே சர்ச்சைகளின் நாயகன்கள் தான், சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர்கள் தான். அதுல நீங்க அண்ணாமலையும் ரவியும் சேர்ந்த அந்த கூட்டணி இருக்குல்ல, அது ஒரு மெகா கூட்டணி. இங்கே வீதியில் இருந்து கொண்டு எதை அண்ணாமலை பேசுகிறாரோ அதை ஆளுநர் மாளிகையில் இருந்து கொண்டு ரவி பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். அண்ணாமலை பேசலாம், தவறு இல்லை. ஆனால் ரவி பேச முடியுமா என்று கேட்டால், ஒரு மாநிலத்தினுடைய கொள்கைக்கு, ஒரு மாநில அரசு வகுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக பேசுகிற எந்த உரிமையும் ஆளுநருக்கு தரப்படவில்லை. அதையெல்லாம் கடந்த காலத்திலேயே பல்வேறு நிலைகளில் நாம் எடுத்து சொன்னதற்கு பிறகு, எடுத்து சொல்கிற விதத்தில் அவருக்கு எடுத்து சொன்னதற்கு பிறகு, தமிழ்நாடு என்றே நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர், தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்று சொன்னவர், உடனடியாக ஒரே நாளில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். கோப்புகளில் எல்லாம் கையெழுத்து போட முடியாது, நான் நிறுத்தி வைத்திருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா, அதற்கு பெயர் நான் அதை நிராகரித்து விட்டேன் என்று பொருள் என்றெல்லாம் பேசியவர், இப்போது நான் முன்பே குறிப்பிட்டதை போல நீதிமன்றத்தினுடைய பிடிகள் இறுகியதற்கு பிறகு ஒரே நாளில் கோப்புகளை கையொப்பமிட்டு அனுப்பி வைத்த காட்சிகளை எல்லாம் நாம பார்த்தோம். எனவே இவர்கள் முதுகெலும்பற்றவர்கள்,
இவர்களுக்கு எந்த விதமான ஸ்திரத்தன்மை என்பதும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா 2 பேரும் ஜோக்கர்ஸ். இந்த 2 ஜோக்கர்களும் அண்ணாமலை இல்லாத இடத்தை பூர்த்தி செய்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அது பெரிய ஜோக்கரு. அந்த ஜோக்கர் இல்லாத இடத்தை இந்த 2 ஜோக்கர்களும் இறந்து பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். அதுல நீங்க ரொம்ப குறிப்பா ஒரு செய்தியை சொன்னீங்க. அரசு செலவில் இன்ப சுற்றுலா போயிருக்கிறார் முதலமைச்சர் என்கிற செய்தியை ஹெச் ராஜா பேசி இருக்கிறார் என்று சொல்லி, ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சமாவது அறிவு என்பது இருக்கிறதா என்பதை நாம் இந்த நேரத்தில் கேட்கிறோம். ஏன்னா நீங்க தினந்தோறும் பத்திரிகை செய்திகளில் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு என்ன பொறாமன்னா, ஏஐ டெக்னாலஜி என்கின்ற அந்த ஒரு தொழில்நுட்பம் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக உலகை உலுக்கி கொண்டிருக்கிறது. உலகில் மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சி என்று சொன்னால் அது ஏஐ டெக்னாலஜி தான் எல்லாரும் பேசுறாங்க. இந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் மோடி. ஆனால் எங்கேயும் மோடி போய் ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அகில இந்திய அளவில் A1 டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுப்பதற்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான எந்த விதமான முயற்சியும் பிரதமர் எடுக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள்னு எத்தனை நிறுவனங்கள் இருக்கு? IIM இருக்கு, IIT இருக்கு. இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கூட ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அல்லவா? அங்கே ஏதாவது ஒரு இடத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஆய்வகங்கள் அல்லது இந்த ஏஐ டெக்னாலஜியை கற்றுக் கொடுப்பதற்கான வாயில்களை திறந்து வைத்தாரா மோடி என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் மாணவர்களை பயிற்றுவிக்கிற ஆய்வகங்களை இங்கே அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர். அது மட்டுமல்ல சார், ஆப்பிள் குளோபலி 29 நாடுகளில் மட்டும்தான் தன்னுடைய தொழிலை நேரடியாக செய்கிறார்கள். ஆப்பிள் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு 29 நாடுகள் தான் உலகிலேயே அவர்களோடு வர்த்தக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகள். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் என்ன சொல்றாரு? உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதை நாங்கள் சென்னையிலிருந்து உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம். பல்வேறு நிறுவனங்கள் உங்களிடத்திலே ஒப்பந்த அடிப்படையில் உதிரி பாகங்கள் தயார் செய்து கொடுக்கிறார்கள். நீங்களே நேரடியாக வாருங்கள், தொழில் தொடங்குங்கள். தமிழ்நாடு அதற்கான வாயிலாக உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் ஆப்பிள் நிறுவனத்தை நேரடியாக போய் தொடர்பு கொண்டு அந்த நிறுவனத்தை எங்கள் மாநிலத்துக்கு வாருங்கள்னு அழைக்கிறாரு. மோடி இதுவரைக்கும் அழைத்ததுண்டா? மோடிக்கு அழைப்பதற்கு திராணி இருக்கிறதா? மோடி ஆப்பிள் நிறுவனத்தினுடைய உயர் அலுவலர்களை, உயர் அதிகாரிகளை போய் சந்தித்திருக்க முடியுமா? எனவே தினந்தோறும் செய்திகள் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் அவர் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள், அதாவது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மேற்கொள்கிற பயணங்கள் இருக்குல்ல, போயிட்டு வந்ததற்கு பிறகு விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டே எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து எத்தனை கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன என்பதை வரிசைப்படுத்தி பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிட்டு தான் சார் அவர் வீட்டுக்கே போறாரு. இதுவரைக்கும் எத்தனை சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் மோடி? ஏதாவது ஒரு முறையாவது வெளிநாடுக்கு போய் வந்தது இந்த காரணத்துக்காகத்தான் போயிட்டு வந்தேன்னு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொல்லியது உண்டா? அல்லது மன் கி பாத் உரையிலாவது அவர் இந்த நாட்டுக்கு நான் போனேன், இந்த நாட்டின் இந்த காரணத்துக்காக நான் போனேன் என்று சொல்லியதுண்டா? அரசு செலவில் ஊர் சுற்றுகிற நீரோ மன்னனாக மோடி இருக்கிறார். அந்த மோடியினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஹெச் ராஜா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை 1 டிரில்லியன் எக்கானமின்னு இலக்கு நிர்ணயித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை, இதுவரை இந்திய துணை கண்டமே பார்த்திராத ஒரு முதலமைச்சரை பார்த்து அரசு செலவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனிமேலும் ஹெச் ராஜா இது போன்ற பேச்சுக்களை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.